போஸ்ட்மார்ட்டம் பெல்ட் இது யூஸ் பண்றது நல்லதா? இது யூஸ் பண்றதுனால நிஜமாவே நம்ம தொப்பை குறையுமா? நிறைய பேர் போஸ்ட்நேட்டல் விசிட்டுக்கு வராங்கன்னா இவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சா இல்லையா, வயிறு அப்படியே இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்கும். ஸோ வி வில் போஸ்ட்மார்ட்டம் பெல்ட் யூஸ் பண்றது நல்லதுதான். பட் உங்களுக்கு ரொம்ப டைட்டா கார்செட் மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் அது உங்களோட பெல்ட் ஆல் த்ரூ த டே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? சாப்பிடும் போது ரிமூவ் பண்ணணுமா? டெலிவரி ஆன உடனே நான் போஸ்ட்நேட்டல் ரவுண்ட்ஸ்க்கு ரூமுக்கு போகும்போது அங்கே இருக்க பெரியவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது, டாக்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வயிறு குறைஞ்ச மாதிரியே தெரியலையே, வயிறை கட்டலாமா அப்படின்ட்டுன்னு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பெல்ட் ஆர் பெல்லி விராப் பண்ணுறதுங்கிறது நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு இட் இஸ் நாட் அ நியூ ப்ராக்டிஸ். காலங்காலமாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் யூஸ்வலி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு துணி எடுத்து நல்லா டைட்டாக வயிறை கட்டி வைப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகும், வயிறு ஷ்ரிங்க் ஆகி நார்மல் ஷேப்புக்கு வருங்கிற நம்பிக்கையில் தான். இது யூஸ் பண்ணுறது நல்லதா? இது யூஸ் பண்ணுறதுனால நிஜமாவே நம்ம தொப்பை குறையுமா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ப்ரெக்னன்சி டைமில் பேபி வளரும் போது ஒவ்வொரு மாதமும் நம்மளோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஆக தான் போகுது. அண்ட் யூட்ரஸ் ஒரு ஸ்மால் பேர் ஷேப்லேருந்து ஒரு பிக் வாட்டர்மெலன் சைஸ் வரைக்கும் விரிவடைய போகுது. ஸோ இந்த க்ரோயிங் யூட்ரஸ் உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணி உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி பெருசாயிட்டே போகும்போது டெலிவரிக்கு அப்புறம் இட் இஸ் கோயிங் டு ஷ்ரிங்க் பேக் டு அபவுட் half its size. அண்ட் திரும்ப நான் ப்ரெக்னென்ட் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு முதல் 6 வாரம் ஆஃப்டர் டெலிவரி தேவைப்படும்னு சொல்வேன். யூட்ரஸ் இந்த டைம் பீரியடில் ஷ்ரிங்க் ஆனாலும் அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆன அப்டாமினல் மசில்ஸ் என்ன ஸ்ப்ரிங்காங்க உடனே வெளியில் வந்ததுக்கப்புறம் பேபி நம்மளுக்கு நார்மலாக ஃப்ளாட் ஆகிறதுக்கு அஃப்கோர்ஸ் அது லேக்ஸாக ஸ்ட்ரெச்டாக இருக்க போகுது. அண்ட் நிறைய பேர் போஸ்ட்நேட்டல் விசிட்டுக்கு வராங்கன்னா இவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சா இல்லையா, வயிறு அப்படியே இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்கும். ஸோ வி வில் ஸ்டில் லுக் ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் டெலிவரி also, and this is absolutely normal ன்னு தான் சொல்வேன். given time and exercise பண்ணோம்னா அந்த அப்டாமினல் மசில்ஸை டோன் அப் பண்ணும்போது திரும்ப அது நார்மல் டோன் ரீகெயின் பண்ண அவங்க அப்டமன் திரும்ப ஃப்ளாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இட் இஸ் கோயிங் டு டேக் டைம் as well as effort. ஸோ இதில் பெல்ட் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக பெல்ட் போட்டால் உங்கள் தொப்பையெல்லாம் குறைஞ்சிரும்னு மட்டும் நினைக்காதீங்க. பெல்ட் போட்டிங்கன்னா அது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. எஸ்பெஷலி டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்டமன் ரொம்ப லேக்ஸாக இருக்குது, யூட்ரஸ் இன்னும் பாதி சைஸ் ஜஸ்ட் பிலோ தொப்புள் கீழே வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்கும் போது இட் வில் ஃபால் ஃபார்வர்ட். அப்போது நம்மளுக்கு பேக் பெயின், பாஸ்டர் சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியே இல்லாமல் கை இப்படி வச்சுட்டு சிசேரியன் பண்ணவங்க ஸ்கார் ஏரியாவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பெல்ட் யூஸ் பண்ணும் போது ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கிடைக்கும், உங்கள் பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பேக் பெயின் குறையும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பெல்ட் யூஸ் பண்ணுறது நல்லது தான். பட் நீங்கள் பெல்ட்டை ரிமூவ் பண்ண உடனே உங்கள் அப்டமன் முன்னாடி எப்படி இருந்ததோ இட்ஸ் கோயிங் டு பாப் அவுட் அகேன். ஸோ பெல்ட் போட்டால் உங்கள் மேஜிக்காக உங்கள் அப்டமினல் ஃபேட் எல்லாம் கரைஞ்சி இட்ஸ் நாட் கோயிங் டு பிகம் ஃப்ளாட் அகேன். இனிஷியல் டைம் பீரியடில் ஒரு 6 to 8 வீக்ஸ்க்கு அது சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டூயிங் எக்ஸசைசஸ் ஃபார் பேக் அண்ட் கோர் ஸ்ட்ரெங்தனிங். அப்போ தான் அந்த அப்டாமினல் மசில்ஸ்க்கு டோன் திரும்ப ஷேப் வரும். தவிர வெறும் பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் தொப்பை குறைஞ்சிடும்னு சொல்ல முடியாது. போஸ்ட்மார்ட்டம் பெல்ட் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ரொம்ப டைட்டாக கார்செட் மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் அது உங்களோட ரெஸ்பிரேஷன்லேருந்து சரி உங்கள் அப்டமனையே போட்டு ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணும், which is not at all good in this stage. Postpartum belt soft and elastic இருக்கணும் and it should cover your whole abdomen right from the chest to the pelvis கம்ப்ளீட்டா அது சப்போர்ட் பண்ணி கவர் பண்ற மாதிரி இருக்கணும். There are different sizes available. உங்களோட abdomen சைஸ் என்னங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஏத்த சைஸை யூஸ் பண்ணுங்க. அண்ட் நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெல்கோ ஸ்ட்ராப்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு abdomen கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெருசா இருந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆக உங்களுக்கு நீங்க அதை டைட்டன் பண்ணலாம். எவ்வளோ டைட்டாக இருக்கணும்? ரொம்ப டைட்டாக இருத்தி பிடிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப லூஸாக இருந்தால் அதுக்கு யூஸும் கிடையாது. ஸோ அது எந்த டைட்னஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது பட் ரொம்ப மூச்சை பிடிச்சாப்புல இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டைட்னஸில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட். இஃப் இட் இஸ் மேட் ஆஃப் சாஃப்ட் காட்டன் ஆர் சம் எலாஸ்டிக் ஃபேப்ரிக் விச் கிவ்ஸ் ஸ்பேஸ் டு ப்ரீத் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகி ரொம்ப ஸ்கின் இரிட்டேட் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக்காக சூஸ் பண்ணி
பண்ணீங்கன்னா தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பெல்ட் ஆல் த்ரூ த டே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நாட் நெசசரி. நீங்கள் நடமாடும் போது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிடும் போது ரிமூவ் பண்ணணுமா? உங்களுக்கு ரொம்ப அது டைட்டாக இருக்குது, அது சாப்பிடும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது, ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டொமக்குன்னா அந்த டைம் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி படுக்கும்போது there is no necessity to really use the belt. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு பெல்ட்டை யூஸ் பண்ணாமல் we should give some belt free time period also.